நம்மளுடைய வேலை எல்லாரும் சேர்ந்து செய்யணும். இங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து செய்யணும். அதுக்கு பட்ஜெட் முடிஞ்ச உடனே ஒவ்வொரு கிராமமா நானே வரப்போறேன். உங்களை பார்க்கறதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு வரப்போறேன். நடந்தே வரப்போறேன். திருவண்ணாமலை முழுசு நடந்தே வரப்போறேன். விவசாயிகள் பிரச்சனையா உடனே முதலமைச்சர்கிட்ட கொண்டு போவோம். மேல்மா பிரச்சனை உடனே மேல்மாக்கு போகணும். நானும் கலெக்டர் மேடமும் போனோம். முதலமைச்சருடைய குறிக்கோள் எந்த விவசாயி கிட்டையும் அழுத்தம் கொடுத்து தொழில் லேண்ட் வாங்கக்கூடாது, தொழில் செய்யக்கூடாது. கவலைப்படாதீங்க. எந்த விவசாயியும் போலீஸ் காவல்துறையை வச்சு எந்த அழுத்தம் கொடுக்க மாட்டோம். மேல்மா விவசாயிகள் சந்தோஷமா இருக்கலாம். அந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு தண்ணி பிரச்சனை இருக்கா, இல்ல பெண்களுக்கு வந்து கல்லூரியில சேர்க்கணுமா, எத்தனை காலேஜ் வேணும், இதெல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு உங்களை தேடி நான் நடந்தே வரப்போறேன். உங்களை பார்க்க தான் வரப்போறேன். எப்படி குழந்தை திருமணம் பெரிய பிரச்சனையும் இன்னொரு பெரிய பிரச்சனை அது கிரைம்னு சொல்றோம். கவர்மெண்ட் பக்கத்துல இருந்து என்ன டிக்ளேர் பண்றோம்னா, அரசு பக்கத்துல என்ன சொல்றோம்னா, அது வந்து ஒரு குற்றம். என்ன குற்றம்னா, திருவண்ணாமலையில் அதிகமா நடந்துகிட்டு என்ன குற்றம்னா, மைனர் கேர்ள்ஸ், அதாவது 15-16 வயசு பெண் குழந்தைகள் கருவுறது, கன்சீவ் ஆகிறது. குழந்தை திருமணம் எப்படி தவறோ 15-16 வயசு பெண்கள் கிட்ட அது காதல் சொல்லியோ இல்ல குழந்தை திருமணம் சொல்லியோ இல்ல தெரிஞ்ச மாமா சித்தப்பா ஏதோ ஒண்ணு சொல்லியோ அந்த 15-16 வயசு குழந்தை கிட்ட உடல் உரு வச்சு அந்த குழந்தையை கருவுறு வைக்கிறது மிகப்பெரிய குற்றம். அந்த கருவுற்று அந்த குழந்தையை அரசு தத்தெடுத்து 18 வயசு முடிஞ்ச உடனே இன்னொரு சமூக அநீதி நடந்துட்டு இருக்கு. யாருக்கு எந்த ஆண் அது காரணமோ அதே ஆணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ ஒரு பெண்ணுக்கான கல்வி மறுக்கப்படுது, ஒரு பெண்ணுக்கான வாழக்கூடிய உரிமை மறுக்கப்படுது. 15 வயசு 16 வயசுல குழந்தைய பெக்கும் பொழுது அந்த பெண் வந்து மேற்பரப்பு படிக்கணும், காலேஜ் போகணும், அந்த சிந்தனை இங்க உடைக்கப்படுது. அது முடிஞ்ச பிறகு ஒரு வேலைக்கு போகணும், அப்படி சிந்தனை உடைக்கப்படுது. இப்போ 15-16 வயசுல குழந்தை திருமணம் எவ்வளவு தவறோ 15-17 வயசுல ஒரு குழந்தையை கருவுறு வைக்கிறது மிகப்பெரிய தவறு. அந்த குழந்தைக்கு எதுவும் தெரியாது, அது ஒரு பிஞ்சு குழந்தை. அந்த குற்றத்தையும் இங்க இருக்கக்கூடிய எஸ்பி சார் கிட்டையும் கலெக்டர் மேட்டும் சொல்லியிருக்கோம். அப்படி தவறு செய்பவர்களை கைது செய்யப்படணும். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களையும் சொல்றோம், தன்னுடைய பெண் குழந்தைகளுக்கு நம்ம ஸ்கூல் முடிச்சவனே பள்ளி முடிச்சவனே காலேஜ் போனோம், நீ நல்லா படிமா, உங்களுடைய ஆண் குழந்தையை எப்படி படிக்க வைக்க நினைக்கிறீங்களோ அதே சுதந்திரத்தோட நீங்க படிக்க வைங்க. அதுக்கான கல்லூரிகள் பள்ளிகள் வசதிகள் எல்லாத்தையும் குறிப்பாக வடமண்டலத்துல திருவண்ணாமலையில கடலூர்ல தருமபுரியில கிருஷ்ணகிரியில கண்டிப்பாக உருவாக்கப்பட வேண்டும். அது முதலமைச்சரோட கவனத்திற்கு கொண்டு போவோம். முதலமைச்சர் எங்கெல்லாம் வரும் இருக்கோ அங்கெல்லாம் திட்டங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால இந்த ஆட்சியை உருவாக்குனது நீங்க தான் இந்த ஆட்சியை நடத்த போறீங்க. ஒரு சின்ன பிரச்சனைன்னு நீங்க அப்டேட் பண்ணா கூட முதலமைச்சர் வந்து சோசியல் மீடியா பார்த்துட்டு அந்த ஊர்ல ஏன் ரோடு இல்ல, ஏன் ஜவாது மலையில வந்து சரியான பள்ளிக்கூடம் இல்ல, உடனே அமைச்சர் போய் பாருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அண்ணனை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க, ஒரு முதலமைச்சரை உருவாக்கி இருக்கீங்க. அதனால இன்னும் கொஞ்ச காலத்து 50 வருஷம் செய்ய முடியாத தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக தீர்த்து வைக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். திருவண்ணாமலை இருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் எங்களுடைய வேண்டுகோள், முக்கியமாக ஜவாது மலை இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் நாங்களாம் உங்களோட இருக்கிறோம். பெண் குழந்தைகளை பெத்துட்டா உடனே கல்யாணம் பண்ணிச்சோம் நம்ம கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு யோசிக்காதீங்க. பெண் குழந்தையும் ஆண் குழந்தை சரிசமமா பார்ப்போம். உங்களை எப்படி உங்களுடைய அம்மா வந்து டக்குன்னு சீக்கிரமா கல்யாணம் கொடுத்ததுனால நானும் அப்படி கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு உதாரணமே சொல்லிடுறேன். எங்க அம்மாவை வந்து சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த வாழ்க்கை பிடிக்கலன்னு எங்க அம்மா இறந்துட்டாங்க. இன்னொரு எங்க அம்மாவோட அக்கா ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க படிச்சே ஆவன்னு சொன்னாங்க. அவங்க தான் எங்க பெரியம்மா. அவங்க தான் தமிழ்நாட்டோடைய ஃபர்ஸ்ட் IPS திலகுவதி
திலகவதி மேடம் ஃபர்ஸ்ட் ஐபிஎஸ், தமிழ்நாட்டுடைய டிஜிபி ஆனாங்க. அந்த காலத்துல ஒரு பெண் குழந்தை படிச்சு ஐபிஎஸ் ஆபீசர் ஆகி டிஜிபி ஆகுறது எவ்வளவு கஷ்டம். பெண் குழந்தையா, எங்க அம்மா தைரியமா படிக்காதனால சீக்கிரமே கல்யாணம் பண்ணதுனால குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனையினாலும் வறுமையினாலும் சீக்கிரமா இறந்துட்டாங்க. நான் ஏன் இதை பத்தி நான் திருப்பியும் பேசுறேன்னா, இது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் நான் எங்க அம்மாவா பாக்குறேன். இதுதான் உண்மை. எங்க அம்மாவுக்கு அன்னைக்கு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க பெரியம்மா மாதிரி அவங்களும் போலீஸ் ஆபீசரா இருப்பாங்க. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் போலீஸ் ஆபீசர் ஆகலாம், ஐபிஎஸ் ஆபீசர் ஆகலாம், ஐஏஎஸ் ஆபீசர் ஆகலாம். இங்க பாருங்க, நம்ம மாவட்டத்துடைய கலெக்டர் யாரு? உங்களை மாதிரியே ஒரு பெண் கஷ்டப்பட்டு படிச்சு மேல வந்திருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு உதாரணம், ஒரு டாக்டர் ஆக்கலாம், ஒரு இன்ஜினியர் ஆக்கலாம், ஏன் ஜெயலலிதா அம்மா மாதிரி முதலமைச்சரா கூட ஆகலாம் திருவண்ணாமலையில இருந்து. அதுக்கு இங்க இருக்கக்கூடிய அம்மாக்கள் என்ன பண்ணணும்? தயவு செஞ்சு குழந்தையில திருமணத்தை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு படிக்க வைங்க. அதுக்கான எல்லா திட்டங்களும் நாங்க கொண்டு வரோம். ஊழலே இருக்காது, கவலையே படாதீங்க. ஊழலே இருக்காது, ₹1 ஊழல் இருக்காது, எந்த திட்டத்திலையும் ஊழல் இருக்காது. நம்ம அண்ணன் முதலமைச்சர் என்ன வீடு கட்டி கொடு சொன்னாரா? ஊழல் இருக்காது. ரேஷன் கடையா? ஊழல் இருக்காது. இன்னும் 2-3 மாசத்துல பாருங்க, கீழே இருக்க ஊழல் மொத்தமா தூக்கி எறியப்படும். உங்களை தேடி வர எல்லா திட்டங்களும். உங்க பெண் குழந்தைய படிக்க வைக்கணுமா? அதுக்கான திட்டங்கள் வரும். உங்க பெண் குழந்தை படிச்சதுல இருந்து ஸ்கூலுக்கு போய் கல்லூரிக்கு போய் வேலை வரைக்கும் இந்த அரசே தத்தெடுக்கும். நீங்க கவலையே படாதீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அதனால திருவண்ணாமலையில அதிகமான குழந்தை திருமணமும் குழந்தை கருவுறுவதும் அதிகமா இருக்கு. இது இன்னும் 1-2 வருஷத்துக்கு சுத்தமா தொடச்சேறியணும். ஒரு நேரத்தில் எப்படி பெண் குழந்தைய வந்து பிறந்த உடனே இந்த கள்ளிப்பால்னு சொல்லிட்டு தூக்கி எறிவாங்க, அதை ஒழிச்சிட்டோம், மொத்தமா ஒழிச்சிட்டோம். இப்ப அடுத்த குறிக்கோள் என்ன? அந்த சின்ன குழந்தை கருவுறக்கூடாது, அந்த சின்ன குழந்தைய கல்யாணம் பண்ண வைக்க கூடாது. இங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுடைய என்னோட சகோதரிகள், அம்மாக்கள், தங்கை கிட்ட நான் ஒரே ஒரு வேண்டுகோள், எல்லா திட்டங்களும் நாங்க பாத்துக்கிறோம். இது ஒன்னே ஒண்ணு மட்டும், உங்களுடைய கணவன்மார்களோ யாரோ இல்ல உங்க குடும்பமோ யாரோ சொன்னா கூட இல்ல, என் குழந்தை படிப்பா, இந்த அரசு புதிய அரசு புதுசா வந்திருக்க, என் தம்பி எங்க அண்ணன் முதலமைச்சரா வந்திருக்காரு, ஜோசப் விஜய் அண்ணன், அவரு என் குழந்தைய பாத்துக்குவாரு, நம்புங்க. இன்னும் 3-4 வருஷத்துல திருவண்ணாமலை வளர்ச்சி அடைந்த மாவட்டமா மாறும். அதுக்கு நாங்க உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கிறோம்.